ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு உமா பியாண்டர் ஜோன். இன்றைக்கி ஹெல்த்தியான கஞ்சி மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சு எப்படி கஞ்சி பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். இது எங்கள் அத்தை சொன்ன ரெசிபி. இது எப்படின்னா, முதல்ல கருப்புளுந்தை பாதியாக உடச்சிருந்தது இருந்தாலும் சரி, முழுசாக இருந்தாலும் சரி, அதை நல்லா எல்லாமே நல்லா வணங்கி பொன்னிறமாக அந்த கிறிஸ்பினஸ் வர மாதிரி ஓரளவுக்கு வணக்கிடுங்க. வணக்கி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கிறேன். இப்போ சிவப்பு அரிசி அப்படிங்கிற அரிசியை எடுத்து எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு கப்புனா சேம் அதே கப் அளவுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கலாம். சிவப்பரிசியும் சேம் அதே மாதிரி நல்லா வணக்கி ஆற வச்சுக்கலாம். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேலே ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அப்படியே வணங்கிட்டு எல்லாமே ஒரு 7 மினிட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆகும் வணக்கிறதுக்கே. அது வணங்கி நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிட்டே இருந்ததுனால சீக்கிரமாக ஆயிடுச்சு. இதுவே ஸ்லோவாக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே கலரி சீக்கிரமாக பண்ணிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது மட்டை அரிசி எடுத்துகிட்டேன். சேம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா சூடாக்கி பிளேட்டில் போட்டு எல்லாம் ஆற வச்சுட்டேன். அடுத்தது நம்ம பச்சரிசி, ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பச்சரிசி. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணக்கூடாது, பச்சரிசி தான் எடுத்துக்கணும். அதனால் பச்சரிசியும் ஒரு டம்ளர் நான் எடுத்து எல்லாமே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வணக்கிக்கிறேன். நல்லா வணக்கி அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி அதையும் சேம் ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் தெறிக்கு பொரிச்சு அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுவேன். எல்லா அரிசியுமே அதே மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்குவேன். அடுத்தது கருப்பு கவுனி அரிசி, இதுவும் ஒரு கப் எடுத்து நல்லா போட்டு ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் இது எல்லாமே 1 kg வாங்கினேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எல்லாம் 1 கப் அளவுக்கு வணக்கி வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாமே நான் இப்படி வணக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் வணக்கியாச்சு. சும்மா அதை ஸ்மைலி போட்டு வச்சுருந்தேன். எல்லா அரிசியும் மிக்ஸ் பண்ணி நான் 2 பிளேட்டில் எல்லா அரிசியும் போட்டு வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் 2 செட்டாக போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு செட். இது போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுவும் நான் ரொம்ப பவுடராக அரைக்கல, ரொம்ப ஒரு ஆஃப் அளவுக்கு குறன்னு வலிக்கல. ஓரளவுக்கு இந்த கோதுமை ரவை அளவு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி குறன்னு அந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு இருக்கணும் எப்போவுமே. இல்லைன்னா கஞ்சி சாப்பிடும்போது நம்ம அரிசி கஞ்சி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ஒரு கோதுமை ரவை பக்குவ அளவுக்கு அரைச்சி நல்லா கலக்கி அரைச்சிக்கலாம். அப்போ ஒவ்வொரு டைம் அரைக்கும் போது என்ன ஆகும்னா, கீழே போய் அரிசியெல்லாம் தங்கி இருக்கும், மேலே கொஞ்சம் கோதுமை ரவை அளவுக்கு பக்குவமாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்கும். அதனால் கலக்கி நான் ஒரு செகண்டு போட்டு அரைச்சேன்னா எடுத்து நல்லா கலக்கி அரைச்சிக்குவேன். அது மாதிரி அரைச்சி நான் 2 செட்டாக அரைச்சி இதை பவுடராக்கி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதிலிருந்து நம்ம இந்த மாவு கரண்டி ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு கரண்டியில் எடுத்துக்கிறேன் குவான்டிட்டி. நான் கஞ்சி செய்கிறதுக்கு எப்படி செய்கிறேன்னா, அந்த நான் காமிக்கிறேன்ல இப்போ ஒரு சொம்பு அளவு, அந்த சொம்பு அளவுக்கு தண்ணி, அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 3-4 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி சூடாகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டிலில் ஹாட் வாட்டர் வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த நான் காமிக்கிறேன்ல ஒரு கரண்டி, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ 1 டம்ளர் இது போடுறீங்க அப்படின்னா, இது நாங்கள் எல்லாருமே 4 பேர் 1 டம்ளர் கஞ்சி கொடுத்தோம். அந்த ஒரு கரண்டி அளவுக்கு போட்டதுக்கே. இதுவே நீங்கள் நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கலாம். இது அந்த ஒரு கரண்டி அளவுக்கு போட்டால் நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது ரொம்ப தண்ணி பிடிக்கும், அது நல்லா வேகணும்ல, அதுக்காக போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சு போடணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காவை தட்டி நான் போட்டிருக்கேன். அண்ட் சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம சூடு ஆற வச்சு சாப்பிட்லாம். சேம் இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸ்வீட்டாகவும் செய்யலாம். இதில் நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்காக. இது குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் மேக்னா, பாப்பா, அக்கா, பாப்பான்னு எல்லாருமே சாப்பிட்டாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.